நமது அண்டை மாநிலமான கேரளா அரசு சில முக்கிய திட்டங்களை அறிவிச்சிருக்கு. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அது என்னன்னு பார்ப்போமா? முதல்ல பார்க்க வேண்டியது என்னதுன்னா, விபத்து காப்பீட்டு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. 5 நாட்கள் வரை விபத்து ஆன 5 நாட்கள் வரை இலவச திட்டத்தை எல்லா மருத்துவமனைகளும் பெறலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை இந்த திட்டத்தின் மூலமாக அரசு தன்னுடைய செலவுகளை பயனாளிகளுக்கு வழங்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டம். மேலும் இளநிலை பட்டப்படிப்பு வரைக்கும் ஃப்ரீயாக படிச்சுக்கலான்னு அறிவிச்சிருக்காங்க. இது மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர் அவர்களுக்கு காப்பீட்டு திட்டம், மாணவர்களுக்கும் காப்பீட்டு திட்டம் வழங்கப்படுகிறது. அடுத்து ஆர்ஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், அதாவது அதிவேக ரயில் திட்டத்தை 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்தந்த மாநிலங்களில் கடந்து செல்லக்கூடிய ரயில்வே திட்டம் பயனடையணுன்றதுக்காக கேரளா அரசு அறிவிச்சிருக்கு. திருவனந்தபுரம், கோழிக்கோடு, கொச்சின், கண்ணூர் இந்த இடங்களில் பயணிக்கக்கூடிய விதமாக அமையும். ரெண்டாவது, இது தமிழகத்துக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலக்கோடு வழியாக நேராக கோயம்புத்தூர், அங்கேருந்து கர்நாடகாவை சேர்ந்த மங்களூர் வரைக்கும் இந்த ரயில் திட்டம் தொடரும்ன்றதுனால இது நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானதாக கருதப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐயா வைகுண்டன் அவர்களுக்கு 2 கோடி ரூபாயில் நினைவு மண்டபம். அவர் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. பெண்களுக்கு எதிரான கொடுமையில் திருவாங்கூர் அரசு ஈடுபட்டிருந்தப்போ அவர் போராடினார். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த தாமரகுளம் என்ற பகுதியில் பிறந்தவர். ரெண்டாவது, அவர் திருவாங்கூர் அரசில் வரி விதிக்கப்பட்டப்போ அதுக்கு எதிராக இருந்து அவர் போராடினார். அவருடைய மண்டபங்களில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் இருக்குது. ஸோ அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றணும், சமூக சீர்திருத்தவாதியை மதிக்கணுன்றதுக்காக இந்த 2 கோடி ரூபாயில் நினைவு மண்டபம் கட்டப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது மறக்காமல் கரண்ட் அஃபேர்ஸை பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.